நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது பனானா அல்வா. அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுருக்கலாம். தவா கடாய் காஞ்சிச்சு. இதில் முந்திரி பாதாம் வறுத்துடலாம். நெய் இப்போ காஞ்சிட்டுருக்குது. இப்போது முந்திரி பாதாம் போட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை. இப்போது அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி பனானா 4 எடுத்துக்கிறேன். அதை நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அரைச்ச பனானாவை இதில் போட்டிருக்கோம். அரைச்ச பனானா இதில் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணலாம். நல்லா இதில் வெள்ளைப்பாவை எடுத்து வச்சுக்கிறேன். இதை இந்த பனானா பாருங்கள், பனானா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ வெள்ளைப்பாவை ஊற்றலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஸ்லோலியே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அது பேனில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் அல்வா ரெடியான மாதிரி இருக்கும். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணினே இருங்க. இல்லைன்னா மிக்ஸ் பண்ணினே இருந்தால் தான் அது சீக்கிரம் இதாகும். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி திருப்பி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்ல பேனில் ஒட்டலை. இந்த ஸ்டேஜுக்கு முந்திரி பாதாம் வறுத்து வச்சுட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பேனில் நெய் தடவி அதில் வைக்கலாம். இப்போ இதில் நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைனா பிளேட் இருந்தால் கூட பிளேட் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம இது பண்ணியாச்சு. இப்படி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டோம். இது ஒரு 20 மினிட்ஸ் ஆகட்டும். சில்லுன்னு ஆகிட்ட அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கட் பண்ணி இப்படி கையில் எடுக்குது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் உங்களால் கட் பண்ண முடியும். இந்த வீடியோ பாருங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையான பனானா அல்வா ரெடி.